சாப்பிடுவதனாலேயோ மாத்திரைகள் சாப்பிடுவதனாலேயோ நிச்சயமாக கிடைக்காது. அதில் ஏ வைட்டமின் இருக்குது, பி வைட்டமின் இருக்குது. இயற்கையான உள்ளதை சாப்பிட்டா தான் கிடைக்குமே தவிர கடையில் கிடைக்கக்கூடிய ஏ வைட்டமின், பி வைட்டமின், மஞ்சள், பச்சை, சோப்பு இந்த மாத்திரைகளில் நிச்சயமாக கிடைக்காது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய கனி பழங்களில் தான் நமக்கு வேண்டிய அத்தனை வைட்டமின்களும் சத்துக்களும் நமக்கு கிடைக்கின்றன. அந்த வகையில் இன்றைக்கு பாருங்கள், நமது பயிற்சி சாலைக்கு பாருங்கள், சின்ன குழந்தைகள் 5-40 வயது தாண்டிய ஒரு பெரிய வியாபாரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே ஆசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் கையை மேலே தூக்கி கும்பிடுங்கள். கும்பிட்ட உடல் திருக யோகமுத்ரா. அப்படியே வலது பக்கமாக திரும்புங்க, அப்படியே குனிங்க. கும்பிட்ட நிலையில் உடலை திருகி ஆசனம் யோகமுத்ரா செய்கிறார்கள். யோகமுத்ரா என்பது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்தை சரியாக இயங்க வைப்பதோடு மூக்குத்துவாரத்தை திறக்க வைக்கக்கூடிய ஆசனம். மூக்கடைப்பு, ஈஸ்னோஃபோலியோ, பிராங்கடிஸ் உள்ளவர்களுக்கு சளி தொல்லை இருக்கும், மூக்கடைப்பு இருக்கும். இந்த ஆசனத்தை பண்ண உடனே மூக்கு திறந்துடும். வயிறு இருக்கப்படுகின்ற காரணத்தினால் ஜீரண கருவிகள் சரியாக இயங்குகின்றன. தலை மடைக்கப்படுகிறது. ஆகவே பிராணமய கோஷம், மனோமய கோஷம் சரியாக இயக்கப்படும். மெதுவாக எழுந்திருங்கள், நேராக பாருங்கள், கையை கீழே போடுங்கள், நன்றாக மூச்சை இழுங்க. மீண்டும் கையை மெதுவாக உயர்த்துங்கள். இப்பொழுது உடலை இடது பக்கமாக திருப்ப வேண்டும். மெதுவாக குனிங்க. ஆறு வயது, 7 வயது, 8 வயது மாணவர்களோடு 40 வயது தாண்டிய அவர்கள் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த ஆசனத்தை எவ்வளவு இலகுவாக செய்கிறார்கள் பாருங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். நேராக வந்து கையை கீழே போட்டுவிட்டு நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது பத்மாசனத்தை மாற்றி போட வேண்டும். காலை மாற்றி போடுங்கள். இது மிக முக்கியம். முதலில் வலது கால் போட்டால் இப்பொழுது இடது கால் போட வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். கும்பிடுங்க. வலது பக்கமாக சாயுங்கள். சாதாரணமாக மூச்சு. வயிறு அமுக்கப்படுகிறது. பத்மாசனம் போட்டு குனிகின்ற காரணத்தினால் பெருவரிலிருந்து இடுப்பு வரைக்குள்ள அத்தனை நாடி நரம்புகளும் இழுக்கப்படுவதை இந்த ஆசனம் செய்யும் போதே நாம் உணர முடியும். மெதுவாக எழுந்திருங்க. நேராக வாருங்கள். கையை கீழே போடுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். இப்பொழுது மீண்டும் கையை உயர்த்துங்கள். இடது பக்கமாக திரும்புங்கள். அப்படியே குனியுங்கள். மெதுவா ஒரு 20 எண்ணிக்கை சாதாரண மூச்சில் இருக்கணும். மெதுவாக கையை கீழே போட்டுவிட்டு நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இடது பக்கம் வலது பக்கம் சாய்ந்து செய்கின்ற காரணத்தினால் வலது பக்கம் குனியும் பொழுது இடது நாசியும், இடது பக்கம் குனியும் பொழுது வலது நாசியும் மூக்குத்துவாரம் திறந்துவிடும். 2 மூக்குத்துவாரங்களும் திறப்பதுதான் ஆசனத்தினுடைய முக்கிய நோக்கம். 2 மூக்குத்துவாரங்கள் திறந்துவிட்டால் அவனுக்கு சுழுமுனை ஓடிவிடும். ஆகவேதான் அஷ்டாங்க யோகத்தில் 3வதாக பிராணாயாமத்தை வைத்திருக்கிறார்கள்.
நியம நியமங்களை சொல்லி ஆசனம் பிராணாயாமம். மூக்குத்துவாரம் திறந்த பின்புதான் மூச்சு பயிற்சியே செய்ய வேண்டும். மூக்குத்துவாரம் அடைத்திருக்கும் பொழுது பிராணாயாமம் செய்து எந்த பலனும் இல்லை. என் அருமை மாணவர்களே, இந்த ஆசனத்தை என் பக்கமாக திரும்பி செய்ய வேண்டும். இங்கே திரும்புங்கள். நல்ல நேரம் நிமிர்ந்திருக்கணும். இப்பொழுது கையை வைத்து கும்பிடுங்க. அப்படியே வலது பக்கமாக திரும்புங்கள். அப்படியே குனிங்க. நாடி நெஞ்ச முட்டை தொட வேண்டும். எவ்வளவு அற்புதமாக அனாசாயமாக குனிகிறார்கள் பாருங்கள். முட்டை தொட முடியவில்லையே என்று யாராவது முதுகை அழுத்தி தொடுவதற்கு முயற்சி செய்தால் அந்த முதுகிலே சுளுக்கு ஏற்பட்டுவிடும், கழுத்திலே சுளுக்கு ஏற்பட்டுவிடும். அந்த நிலைக்கெல்லாம் நாம் போகாமல் முடிந்த அளவு குனிய வேண்டும். வயிற்றினுடைய சதைகள்லாம் பக்கவாட்டில் போயிடும். எவ்வளவு இறுக்கம் வயிறு இருந்தாலும் இந்த ஆசனம் செய்ய செய்ய அந்த வயிறு குறைந்து அது வெளியில் போயிடும். இறுக்கமாக இருக்கக்கூடிய வயிறு இலக்கம் கிடைத்துவிடும். குனிந்து இந்த ஆசனத்தை நாம் செய்யக்கூடிய தகுதி உடல் பெற்றுவிடும். மெதுவாக நிமிருங்கள். கையை கீழே போட்டுவிட்டு நேராக நிமிர்ந்து மூச்சு வாங்குங்கள். கையை மேலே வைத்துங்கள். உடலை அப்படியே இடது பக்கம் திருப்புங்க. அப்படியே மெதுவாக குனிங்க. ஒரு 20 எண்ணிக்கை சாதாரண மூச்சில் இருக்கணும். குனிய முடியாவிட்டால் எந்த அளவுக்கு குனிய முடியுமோ அந்த அளவு தான் குனிய வேண்டும். குனியக்கூடிய இந்த முதுகு எலும்பு இளக்கமாகி வயிறெல்லாம் சதைகளெல்லாம் இறுக்கம் குறைந்து ஒரு 10 நாளில் 15 நாளில் இதை நெத்தி முட்டை தொடக்கூடிய அளவுக்கு உடல் பக்குவம் அடைந்துவிடும். மெதுவாக எழுந்திருங்கள். கையை கீழே போடுங்கள். ஆசனத்தை மாற்றி போடுங்கள். நிமிர்ந்து உட்காருங்க. கையை உயர்த்துங்கள். அப்படியே வலது பக்கம் திரும்புங்க. நல்ல டேர்ன் பண்ணணும். அப்படியே குனிங்க. சின்ன குழந்தைகள் பாருங்க, சும்மா சாதாரணமாக குனியுது. இது ஒரு கொஞ்சம் கடினமான ஆசனம், முக்கியமான ஆசனம் கூட. அதே வயதுடைய பாருங்கள், 40 வயதை தாண்டியவர்கள், எவ்வளவு திருமணமாகி குழந்தைகள்லாம் இருக்குது, அவங்க எவ்வளவு அற்புதமாக செய்கிறாங்க பாருங்கள். விடாமுயற்சியுடன் தினமும் பழகினால்தான் இந்த மாதிரி செய்ய முடியும். 2 நாள் வேகமாக செய்துட்டு அப்புறம் 4 நாள் கழித்து செய்கிறது, அப்புறம் 1 வாரம் கழித்து செய்கிறது. நீங்கள் 10 நிமிஷம் ஆசனம் போடுங்க, 5 நிமிஷம் பண்ணுங்கள், தினம் பண்ணுங்கள். அதான் ஆசனம் உங்களுக்கு கை வரும். அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கும். இன்றைக்கி 2 மணி நேரம் பண்ணுறதுக்கு அப்புறம் விட்டுறது, ஒரு 10 நாள் கழித்து திரும்ப பண்ணுறது பிரயோஜனமே கிடையாது. தினம் 10 நிமிஷம் பண்ணினாலும் டெய்லி பண்ணணும், தினமும் பண்ணணும். மெதுவாக எழுந்திரிங்க. கையை கீழே போடுங்க. நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். மீண்டும் கையை உயர்த்துங்கள். அப்படியே இடது பக்கம் திரும்புங்க. முன்னால் போனீங்க. என் அருமை நேயர்களே, பல கோணங்களில் பல முறை இந்த ஆசனத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதனுடைய நோக்கமே நீங்கள் முழுமையாக இந்த ஆசனத்தை பார்த்து செய்து முழு பலனும் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த ஆசனத்தை மட்டும் நீங்கள் செய்துட்டு போனால் போதும். பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கிரும். நல்ல நினைவாற்றல் கிடைச்சிரும். உடல் இளக்கமாயிரும். வயிறு பிரச்சனைகள் வராது, தலை பிரச்சனை வராது, மூக்கடைப்பு வராது. மெதுவாக எழுந்துருங்க. வயிற்றில்தான் எத்தனை பிரச்சனைகள், எதுவுமே இருக்காது. கையை கீழே போட்டு மூச்சு இழுங்க. இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். இப்பொழுது கையை உயர்த்துங்கள். வலது பக்கமாக உடலை திருப்புங்கள். ரைட் சைடு குனி. மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே நேராக நிமிர்ந்து கையை கீழே போட்டுவிட்டு நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள்.
அழுத்துங்கள். இடது பக்கமாக திரும்புங்கள். அப்படியே குனிங்க. முழுமையாக செய்கிறார்கள். அதுதான் பார்க்க வேண்டும். இதை பார்த்து முடியாதவர்கள், இயலாதவர்கள், வயிறு பெரிதாக இருக்கிறவர்கள்லாம் முழுமையாக செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. குனிந்தாலே இடது பக்கம் வலது பக்கம் முயற்சி பண்ணாலே உங்களுக்கு வயிற்றினுடைய இறுக்கம் கிடைத்து முழு பலனும் கிடைத்துவிடும். மெதுவாக எழுந்திருங்கள். கையை கீழே போடுங்கள். நீண்ட மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். கையை மேலே வைத்துங்க. வலது பக்கமாக திரும்ப வேண்டும். அப்படியே குனிங்க. கும்பிட்ட உடல் துருகிய யோக முத்ரா. அப்படியே நிமிருங்கள். கையை கீழே போடுங்க. நீண்ட மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுக்க இழுக்க மூக்கு துவாரம் திறந்துரும். சளி தொல்லை, ஈஸ்னோஃபோலியோ, மூக்கடைப்பு இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக நீக்கிக் கொள்ளலாம். வயிற்றில் ஏற்படக்கூடிய அசிடிட்டி. கையை உயர்த்துங்கள். மீண்டும் இடது பக்கமாக திரும்புங்கள். லெஃப்ட் சைடு குனிங்க. மெதுவாக எழுந்திருங்கள். கையை கீழே போடுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது முதலிலே இருந்த பத்மாசனத்தை அங்கங்கே போங்க. அங்கே பார்க்க இது மிக அற்புதமானது. இந்த ஒரு ஆசனத்தை மட்டுமாவது குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்வதற்கு முன்னால் 4-5 தடவை ஒரு 10 நிமிடம் ஆகும் செய்ய வைக்கணும். சாயங்காலமும் ஒரு 10 நிமிடம் ஆகும். ஒரு 4-5 முறை செய்து விட்டாலே அவர்கள் உடலெல்லாம் இழக்கம் ஏற்பட்டு நல்ல கான்சன்ட்ரேஷன், உடல் தகுதி பெற்றுவிடும். உடல் இழுக்கம் குறைந்து அவர்கள் ஆரோக்கியமாக அவர்கள் காரியங்களில் தீவிரமாக ஈடுபடுவதற்கான அவர்கள் உடல் தகுதி பெற்று விடுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆகவே இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள், பெரியவர்கள் அத்தனை பேரும் இந்த ஆசனத்தை பழகி என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட இயற்கை